அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டூ மை சேனல். வாங்க இன்னைக்கான பதிவ பார்க்கலாம். இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிஞர்களை பற்றிய பதிவுகள தனியான காணொளியா பார்த்தோம். ஆனா, கிறிஸ்தவர்களுடைய தமிழ் பணி அப்படின்ற அந்த பொருண்மையில தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில இந்த 8 பேர் ரொம்ப முக்கியமான நபர்கள். இவங்க விடுபட்டுட்டு இருந்தாங்க. இவங்களையும் இந்த காணொளி வாயிலா உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கலாம் அப்படின்ற அடிப்படையில, இந்த 8 நபரை பற்றிய தகவல்கள தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். முதலாவதா முத்தையா பிள்ளை, 2வது நபர் தெய்வ சிகாமணி பிள்ளை, 3வது நபர் தானியேல் பிள்ளை, 4வதாக அருமை நாயகம், 5வது பண்டித சவரி ராயப்பிள்ளை, 6வது தேவராசன், 7வது நபர் தெய்வ நாயகம், 8வது நபர் டாக்டர் ஞானப்பிரகாசம். இவங்கள பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முத்தையா பிள்ளை, கிருஷ்ண பிள்ளையினுடைய தம்பி தான் முத்தையா பிள்ளை. இலக்கண, இலக்கியம் இத முறையா கற்றவர். தத்துவ ஆராய்ச்சியில ஈடுபாடு அதிகமா உடையவர். ஜன வினோதினி அப்படின்னு சொல்லக்கூடிய வார இதழினுடைய ஆசிரியரா விளங்கியிருக்கிறாரு. பைபிள் முழுவதையும் தமிழாக்கம் செய்வதற்காக கிறிஸ்துவ மத சங்கம் ஒரு 12 பேர் கொண்ட ஒரு குழுவ அமைக்கிறாங்க. அந்த குழு யாருடைய தலைமையில நடக்குது அப்படின்னா, பவர் ஐயருடைய தலைமையில நடக்குது. அப்ப பவர் ஐயருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு உறுதுணையா நியமிக்க பெற்றவர் யாருன்னா முத்தையா பிள்ளை தான். பல்லாண்டு பழுதுற உழைத்து 1871ல அந்த பைபிள் வெளிவருவதற்காக உதவிய இவர் செஞ்சிருக்கிறாரு. வேதாந்த சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரைநடை நூலையும் முத்தையா பிள்ளை எழுதியிருக்கிறாரு. இவருடைய மகனார் தான் யாருன்னா சர் டேவிட் தேவதாஸ். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்ற நடுவராகவும் சட்டசபை உறுப்பினராகவும் பணிபுரிஞ்சிருக்கிறாரு. இதுதான் முத்தையா பிள்ளை பற்றிய குறிப்பு. 2வது நபர் தெய்வ சிகாமணி பிள்ளை. இவர் பிறந்த ஊர் திண்டுக்கல். இவருடைய படைப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ இன்பமணி மாலை, தோத்திர கும்மி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நூல்களை இவர் எழுதியிருக்கிறாரு. 3வது நபரா ஆ ராஜேந்திரம் பிள்ளை. இவர் நடத்திய இதழ் பாத்தீங்கன்னா மகா விகட தூதன். ரொம்ப முக்கியமானது. மகா விகட தூதன் அப்படின்ற இதழை நடத்துனது யாருன்னா ஆ ராஜேந்திரம் பிள்ளை. இந்த இதழ்ல இவர் வெளியிட்ட கதைகள் எல்லாம் 10 தொகுதிகளா பிரிச்சு பூலோக வினோத கதைகள் அப்படின்ற பெயர்ல இவரே பின்னால வெளியிட்டிருக்கிறாரு. அடுத்த நபர் தானியேல் பிள்ளை. ஹொல்லாந்து அரசினுடைய மொழிபெயர்ப்பாளராக தரங்கம்பாடியில வேலை பார்த்தவரு. நாள் ஒன்றுக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாவது கிறிஸ்துவ சமயம் பற்றிய நூல்களை எழுதணும், அதை புனையணும் அப்படின்ற ஒரு விரதம் கொண்டு 40 ஆண்டுகள் பணியாற்றியவர். இவருடைய படைப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ சன்மார்க்க விளக்கம், இயேசுநாதர் பாடுபட்ட சரித்திர தியானம், ஞான முசிப்பாறு நேரம், ஞான உபதேச விளக்கம், இது எல்லாமே தானியேல் பிள்ளையினுடைய படைப்புகள். அடுத்ததாக அருமை நாயகம். இவர் பிறந்த ஊர் நெய்யூர். இந்துவா இருந்து பின்னாடி கிறிஸ்துவரா மாறியவர். நாகர்கோயில்ல தமிழ் ஆசிரியராகவும் வேத பாடசாலையினுடைய தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றியவர். இவர் எழுதிய புதினங்கள் அப்படின்னு பாக்குறப்போ ஆயனும் ஆடும், என் தங்கை, என் பாட்டனார், மீதி இருள், மூடின முத்து, இது எல்லாமே இவருடைய புதினங்கள். அடுத்த நபர் பண்டித சவரி ராயப்பிள்ளை. இவர் பிறந்த ஊர் நெல்லை மாவட்டத்துக்கு உட்பட்ட வடக்கன் குளத்துல பிறந்தாரு. பெற்றோரினுடைய பெயர் அப்படின்னு சொல்லும்போது தேவ சகாயம், ஞான பிரகாசி அம்மை. இவருக்கு யார் தமிழ் சொல்லி கொடுத்தது அப்படின்னு பாக்குறப்போ ஜபத்தியான் பிள்ளை. அவர்கிட்ட தான் இவர் தமிழை கற்றிருந்திருக்கிறாரு. கொல்லம் கத்தோலிக்க குரு மடத்துல லத்தீனை பயின்றிருக்கிறாரு. தானே தன்னுடைய முயற்சியால வடமொழியும் ஆங்கிலமும் கற்று அறிந்திருக்கிறாரு. 1880ல தூத்துக்குடியில சவேரியார் பள்ளியில தமிழ் ஆசிரியராகவும், 1894, 97 இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல திருச்சியில் இருக்கக்கூடிய வளவர் கல்லூரியில விரிவுரையாளராகவும் பணியாற்றியிருக்கிறாரு. தமிழ் தொன்மை ஆய்வு கழகத்தை தோற்றுவித்து தமிழ் ஆன்டிகுவரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில இதழையும் இவர் நடத்தியிருக்கிறாரு. ரிவ்யூ ஆஃப் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில வெளியீட்டுல தமிழ் மொழியினுடைய மாண்பு பற்றியும்
அதனுடைய சித்தாந்த தீபிகையில வந்து அரிய ஆய்வு கட்டுரைகள் பற்றியும் இவர் என்ன பண்றாரு, தொடர்ச்சியா எழுதியிருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மதுரை தமிழ்ச் சங்கத்தோடு ஒன்றி பல்வேறு விதமான பணிகளை இவர் வந்து முன்னெடுத்து நடத்தியிருந்திருக்கிறாரு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பண்டித சவரிராய பிள்ளையினுடைய குறிப்புகள். அடுத்ததாக தேவராசன். இவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, பவானி, சிகாமணி, அருள்மணி. புனைப்பெயர்கள்னு பார்க்குறப்போ, தமிழ் கனல், தேன்மலை, அழகு சரண். இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ, வானவில். இது வந்து சிறுவர் பாடல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு. கருணை வழக்கம், அன்பியல். இது வந்து கதை பாடல்கள் உட்பட்ட கதை பாடல்களை மையமாகக் கொண்டது. பேராய பாடல்கள், மன வியர்வைகள், சிலேடை வெண்பா. இது எல்லாமே தேவராசனுடைய படைப்புகள். அடுத்த நபர் வந்து தெய்வநாயகம். இவர் பிறந்த ஊர் வந்து பாஞ்சாலங்குறிச்சி. இலோலா கல்லூரியில தமிழ் பேராசிரியராக பணியாற்றி விட்டு திராவிட சமய இயக்க தலைவராக திகழ்ந்தவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் விவிலியம், திருக்குறள், சைவ சித்தாந்தம் 14 நூல்கள், இது ஓர் ஒப்பாய்வு அப்படின்ற தலைப்புல முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாரு. திருவள்ளுவர் திருவள்ளுவர் கிறிஸ்தவரா அப்படின்ற ஒரு ஆய்வை தொடங்கி ஒரு விழிப்பை வந்து உண்டாக்கி இருக்கிறாரு. திருக்குறளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்து கொண்ட அருள் தொண்டர் அப்படின்னு இவரை சொல்லலாம். தொடர்ந்து ஐந்தவித்தான் யார், பான் எது, நீத்தார் யார், மூவர் யார், சான்றோர் யார், எழுபிறப்பு, அருட்செல்வம் எது, பொருள் இலக்கணமும் பொது மறையும், விவிலியத்தில் புலால் மறுத்தல், கிறிஸ்துவம் ஓர் அந்நிய நாட்டு சமயமா என்ற அந்த பல்வேறு விதமான தலைப்புகள்ல ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறாரு. இவருடைய பெரும் பணியை பாராட்டி உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் தமிழ் மாமணி அப்படின்ற ஒரு பட்டத்தை வழங்கி இவருக்கு வந்து சிறப்பு செஞ்சிருக்காங்க. திராவிட சமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திங்கள் இதழையும் இவர் வந்து நடத்திட்டு இருந்திருக்கிறாரு. அடுத்த நபர் தான் டாக்டர் வி ஞானப்பிரகாசம். சென்னை கிறிஸ்துவ கல்லூரி மற்றும் மாநில கல்லூரியோட மாணவர் தான் ஞானப்பிரகாசம் அவர்கள். கிருஷ்ணப்பிள்ளையினுடைய நூல்கள் ஓர் ஆராய்ச்சி அப்படின்ற தலைப்புல முனைவர் பட்டம் பெற்ற நபர். எழுதிய உரைநூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, கிருஷ்ணப்பிள்ளையினுடைய போற்றி திரு அகவல், அகத்தியர் ஞானம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் எழுதிய உரை. பதிப்பித்தவை அப்படின்னு பார்க்குறப்போ, இரட்சண்ய மனோகரம், காவிய தர்ம சங்கிரகம், நான் கிறிஸ்துவை கண்ட வரலாறு, பல ஆங்கில வேத ஆராய்ச்சி நூல்களை மொழியாக்கம் செஞ்சிருக்கிறாரு. திருமறை மொழிபெயர்ப்பாளர்கள்ல தன்னை வந்து ஒருவராக நினைத்து பணி செஞ்சவர் யாருன்னா டாக்டர் வி ஞானப்பிரகாசம். இந்த தகவலோட கிறிஸ்தவர்களுடைய தமிழ் பணி அப்படின்ற ஒரு பெரிய தலைப்பை நம்ம நிறைவு செய்கின்றோம். இந்த பதிவுகள், இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புறேன். நன்றி.